இப்போ சின்னம்மா வந்து யாருக்கு போட்டியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் ஒரு கிடையவே கிடையாது. நீங்க தென் மாவட்டங்கள்ல அந்த முக்குளத்தூர் சமுதாயத்துல இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க வந்து இந்த உலகம் நம்புது இல்லையா? இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இவங்க பெருசாலாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட இருக்கும்போது கூட பெருசாலாம் இவங்க வந்து அந்த சமுதாயத்துக்கு எதுவும் செஞ்சிடல. சரிங்களா? அப்படி செய்திருந்தா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ்ஸை விட போகிறாங்க? ஓபிஎஸ் இன்னைக்கு அரசியல் அனாதையாகி தானே இன்னைக்கு வந்து போக்கடம் இல்லாமல் தானே போய் வந்து ஐக்கியம் வந்து டிஎம்கேல ஐக்கியமாயிட்டாரு. முற்றிலுமா எந்த கட்சியை எதிர்த்து வந்து புரட்சித் தலைவர் கட்சி எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினாரோ அதுக்கு நேர்மாறான அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. ஸோ அது அவர் சூழல். ஆனால் சசிகலா வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா கூட எடப்பாடிக்கெல்லாம் போட்டியெல்லாம் இல்லை, டிடிவிக்கு போட்டியாக இருப்பாங்க. டிடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக டிடிவி கூட்டணியில் சேர்த்தாங்க? முக்குளத்தூர் வாக்குகள். இப்போ அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்துட்டாங்க, அவங்க தான் சீனியர். இத்தனைக்கும் எப்படி டாக்டர் ராமதாஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாமக ஃபவுண்டரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஒரு முகமாக பார்க்கப்பட்டவங்க. ரகசியமாக நட்பு இருந்தால் கூட, அவங்க நேரடி அரசியலுக்கு வரலனால் கூட, ஜெயலலிதா அவர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தால், இது எல்லாமே இருந்தால் கூட அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே அங்கே வந்து முக்குளத்தூர் செல்வாக்கு பெற்ற டிடிவியோட வந்து பலவீனப்படுத்துவாங்களா? அதிமுக பலவீனம்